மேற்கு ஆசிய போர் தாக்கம் 25 நாட்கள் சிலிண்டர் காத்திருப்பு. அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம், மோடி அரசின் அதிரடி நகர்வு. மேற்கு ஆசியாவில் போர் வெடித்ததும் அதன் அதிர்ச்சி இந்தியா வரை வந்துவிட்டது. எல்பிஜி சிலிண்டர் கிடைக்க 25 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை. இதற்காக மத்திய அரசு திடீரென ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கிறது. அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தை பயன்படுத்தி எல்பிஜி உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் அதிரடி நடவடிக்கை. ஆனால் இந்த முடிவு மக்கள் நலனுக்கா அல்லது அரசியல் கணக்கா? இதன் பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். மேற்கு ஆசிய போரின் கொடூரமான எதிரொலி எல்பிஜி எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்ய அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் மோடி அரசின் அதிரடி அரசியல் நகர்வு. மத்திய அரசு அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955 2026 மார்ச் முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ள இக்கட்டான சூழ்நிலையானது மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் ஏற்பட்ட போரின் நேரடி விளைவாக இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஒரு கடுமையான அரசியல் நடவடிக்கையாகும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயுவின் உற்பத்தியையும் விநியோகத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது உள்நாட்டு மற்றும் முக்கியமான துறைகளுக்கு எரிபொருளின் தடையற்ற கிடைப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது. இந்த உத்தரவு அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தின் 3 மற்றும் 5 பிரிவுகளை பயன்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்கவும் அதை உள்நாட்டு நுகர்வோருக்கு மட்டுமே கிடைக்கச் செய்யவும் கட்டளையிடுகிறது. மேலும் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களுக்கான OMCS விநியோக வரம்புகளையும் நிர்ணயிக்கிறது. அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் ECA என்பது பதுக்கல், கள்ளச்சந்தை அல்லது வேறு எந்த வெளிப்புற காரணிகளால் விநியோகம் தடைப்படும்போது குறிப்பிட்ட பொருட்களின் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மத்திய சட்டமாகும். 2020இல் இந்திய நாடாளுமன்றம் இந்த சட்டத்தை திருத்தியது. இது தானியங்கள், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், சமையல் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் எண்ணெய்கள் ஆகியவற்றை போர், பஞ்சம் அல்லது கடுமையான இயற்கை சீற்றங்கள் போன்ற சூழ்நிலைகளில் மட்டுமே ஒழுங்குபடுத்த மத்திய அரசுக்கு அதிகாரமளித்தது. அத்தியாவசிய நேரங்களில் நியாயமான விலையில் நுகர்வோருக்கு கிடைக்கச் செய்வதற்காக இந்த பொருட்களின் உற்பத்தி, விநியோகம், பங்கீடு மற்றும் விலையை ஒழுங்குபடுத்த அரசுக்கு இந்த சட்டம் அதிகாரமளிக்கிறது. பொது நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு இந்த பட்டியலில் உள்ள பொருட்களை சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம். 2020 முதல் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கவும் 5 முறை இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களும் தங்களுக்கு கிடைக்கும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் நீரோடைகளை பயன்படுத்தி எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். சுத்திகரிப்பு நிறுவனங்கள் புரோபேன் அல்லது பியூட்டேன் ஆகியவற்றை பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் அல்லது பிற துணைப் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களான IOCL, HPCL மற்றும் BPCL ஆகியவை தாங்கள் பெறும் எல்பிஜியை உள்நாட்டு குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும். புதிய இயற்கை எரிவாயு விநியோக ஒழுங்குமுறை ஆணை 2026 உள்நாட்டு PNG, CNG மற்றும் உர ஆலைகளுக்கு எரிவாயு ஒதுக்கீட்டிற்கு முன்னுரிமை அளிக்கிறது. பதுக்கலை தடுக்க புதிய சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு 25 நாட்கள் கால அவகாசத்தை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்த நடவடிக்கையின் பொருளாதார தாக்கம் பன்முகத்தன்மை கொண்டது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் புரோபன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றை பெட்ரோலிய வேதிப்பொருள் உற்பத்திக்கு திருப்பிவிடுவதால் கிடைக்கும் அதிக லாபத்தை இழக்க நேரிடும். இது அவற்றின் வருவாயை பாதிக்கலாம். அதே நேரத்தில் உள்நாட்டு சந்தையில் எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயுவின் தடையற்ற விநியோகம் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும். மேலும் விலைகள் உயராமல் பாதுகாக்கப்படும். சில்லறை நுகர்வோருக்கு விலைகள் கட்டுக்குள் இருக்கும் என்றாலும் அரசாங்கம் மானிய சுமையை ஏற்க வேண்டியிருக்கலாம். இந்த ஒழுங்குமுறைகள் சில சமயங்களில் திறந்த சந்தை இயக்கவியலை சிதைக்கக்கூடும். ஆனால் நெருக்கடி நிலைகளில் இது இன்றியமையாததாக கருதப்படுகிறது. அரசியல் உத்தியின் கோணத்தில் இருந்து பார்த்தால் ஆளும் கட்சி பாஜக தன்னை ஒரு பொறுப்பான புரோஆக்டிவ் அரசாங்கமாக நிலைநிறுத்திக் கொள்கிறது. இது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளது. போர்ச்சூழலால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையின் மத்தியில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் போவதை தடுப்பதன் மூலம் வாக்காளர்களிடம் நம்பிக்கையையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும் ஒரு செய்தியை அரசு அனுப்ப முயற்சிக்கிறது. இது மக்கள் நலன் மற்றும் தேசிய நலன் என்ற உணர்வுகளை பயன்படுத்தி எந்த ஒரு சாத்தியமான விமர்சனங்களையும் முறியடிக்கக்கூடும். எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை பலவிதமாக அணுகலாம். சில எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கை தாமதமானது என்று வாதிடலாம். அல்லது போர்ச்சு சூழ்நிலை இருந்தபோதிலும் அரசாங்கம் எரிசக்தி பாதுகாப்பிற்கான நீண்டகால உத்திகளை கொண்டிருக்கவில்லை என்று குற்றம் சாட்டலாம். மேலும் 25 நாட்கள் சிலிண்டர் முன்பதிவு சாளரம் போன்ற கட்டுப்பாடுகள் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறி விமர்சிக்கப்படலாம். இந்த சட்டம் மத்திய அரசுக்கு அதிக அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் நெருக்கடி காலங்களில் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம் என்றும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டக்கூடும். பொதுமக்கள் மனநிலையை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் உறுதி செய்யப்படுவது ஆரம்பத்தில் ஒரு வரவேற்பை பெறக்கூடும். இருப்பினும் சிலிண்டர் முன்பதிவுக்கான 25 நாட்கள் காத்திருப்பு காலம் போன்ற நடைமுறை சிக்கல்கள் பொது
பொதுமக்களிடையே சோர்வை ஏற்படுத்தலாம். விலைகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டு விநியோகம் சீராக இருந்தால் அரசாங்கத்தின் செயல்திறன் குறித்த நேர்மறையான பார்வை உருவாகும். ஆனால் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் பற்றாக்குறை அல்லது விலை உயர்வு ஏற்பட்டால் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறையலாம். ஆபத்து மற்றும் ஆதாய மதிப்பீட்டில் அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை எதிர்பார்க்கிறது. அதாவது அத்தியாவசிய எரிபொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்தல், உள்நாட்டு சந்தையை நிலைப்படுத்துதல் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை பராமரித்தல் ஆகியவை இதில் அடங்கும். இருப்பினும் இந்த நடவடிக்கைகளில் சில ஆபத்துகளும் உள்ளன. சந்தை இயக்கவியலில் அரசின் தலையீடு சில தொழில்களை பாதிக்கலாம். மேலும் சர்வதேச எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்தால் இந்த நடவடிக்கைகளை பராமரிப்பது அரசின் நிதிக்கு சவாலாக இருக்கலாம். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் உண்மையான விநியோக சவால்கள் எதிர்கொள்ளப்பட்டால் இது அரசியல் பின்னடைவாக மாறும். தேர்தல் தாக்கத்தை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை அடுத்தடுத்த தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் எரிபொருள் நெருக்கடியை திறம்பட நிர்வகித்து விநியோகத்தை உறுதி செய்து விலைகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் இது அதன் ஆட்சி திறனை வெளிப்படுத்தும். மேலும் வாக்காளர்களிடையே நேர்மறையான உணர்வுகளை உருவாக்கும். இது ஆளும் கட்சிக்கு தேர்தல் ஆதாயங்களை வழங்கலாம். குறிப்பாக நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் எல்பிஜி நுகர்வு அதிகமாக உள்ளது. மாறாக இந்த நடவடிக்கைகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராமல் விநியோகச் சங்கிலியில் குழப்பங்கள் அல்லது பற்றாக்குறை ஏற்பட்டால் அது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பலமான பிரச்சார பொருளாக அமையும். மேலும் ஆளும் கட்சிக்கு தேர்தல் பின்னடைவை ஏற்படுத்தலாம். இந்திய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மேற்கு ஆசிய போரின் தீவிரமடைந்து வரும் புவிசார் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் உள்நாட்டு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி ஆகும். அத்தியாவசிய பண்டங்கள் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் தற்போதைய நெருக்கடியை சமாளிப்பதோடு எதிர்கால நிச்சயமற்ற தன்மைகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னலையும் உருவாக்குகிறது. இந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலப்பரப்பில் அதன் முழு தாக்கத்தை வெளிப்படுத்த நேரம் எடுக்கும். ஆனால் தற்போது இது ஒரு கடுமையான, தவிர்க்க முடியாத அரசியல் மற்றும் பொருளாதார கட்டாயத்தின் பிரதிபலிப்பாகும். மேற்கு ஆசிய போரின் தாக்கம் இந்தியாவின் சமையலறை வரை வந்துவிட்டது. எல்பிஜி விநியோகம் பாதுகாக்க அரசு எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு புறம் பாதுகாப்பு நடவடிக்கை என்றாலும் மற்றொரு புறம் இது அரசியல் தாக்கத்தையும் உருவாக்கலாம். இந்த முடிவு உண்மையில் மக்களுக்கு உதவுமா அல்லது புதிய பிரச்சனைகளை உருவாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.